முன்னாடி குடும்ப தலைவர்கள், ஊர் தலைவர்கள், சபை தலைவர்கள் அவங்க எல்லாவற்றையும் பார்த்து கொண்டாங்க. யார் முக்கியமாக இருந்தது? கர்த்தர், கடவுள், அவரை குறித்து. ரெண்டாவதாக உள்ளது அரசியல், சர்வ அதிகாரம். ஒருத்தர் கையில் எல்லா அதிகாரம் இருக்குது. நீங்கள் எல்லாருமே அவங்கவுங்க பாக்ஸ்குள்ளே இருக்கணும். நீங்கள் இந்த கம்பெனியில் நீங்கள் இந்த வேலை செய்யணும், இந்த வேலை செய்கிறவன் இந்த வேலை செய்யணும், செருப்பு தைக்கிறவன் செருப்பு தான் தைக்கணும், இவன் படித்தது தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸாக வச்சது நவீன காலத்தில். ஆனால் இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடியது என்ன? யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம், யாரையும் எதையுமே கேட்கக்கூடாது. எல்லாருக்கும் அதிகாரம் உண்டு, எல்லாருக்கும் சுதந்திரம். என்ன பிரச்சனை இதில்னா, இப்போ சொல்ல வர்றதில்ல, இது ஒரு வளர்ச்சி, ஒரு பரிணாமம் அப்படின்னு சொல்லலாம். என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ உங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னா நீங்களும் நானும் எப்படி இங்கே உட்கார்ந்துருக்க முடியும்? நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலினுடைய பிரதிபலனும் உங்களை பாதிக்கும். இப்போ நான் சரியானபடி கார் ஓட்டிகிட்டு போகிறேன்னா, சரியானபடி மோட்டர் சைக்கிளில் போகிறேன்னாங்கிறது என்னோட விட்டு போகிறது கிடையாது. என் வண்டியில் பின்னாடி உட்காந்துருக்கவங்களுக்கும், அதுக்கடுத்தாக நான் போய் யாரையாவது இடித்தாலோ ஏதாவது பண்ணாலோ அவங்களையும் சார்ந்தது. எனக்கு எப்படி வேணாலும் உரிமையோடு இருப்பேன் அப்படிங்களா. இதனால் என்ன ஆயிடுச்சு? மேற்கத்திய நாடுகள், அநேக நாடுகள் கடவுள் நம்பிக்கையை இழந்து போனார்கள். எல்லாம் செக்குலர் ஆகிட்டாங்க. கடவுள் நம்பிக்கையே கிடையாது. God is no more. இந்த God died அப்படின்றாங்க. கர்த்தர் கிடையாது, இப்பொழுது ஆண்டவர் இல்லை, இறந்துட்டார் அவர். அல்லது he is not concerned about, அவர் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டார். என்ன, நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துக்கணும். இது டிராஃபிக் போலீஸ் இல்லைன்னா நம்ம வழியை பார்த்து நம்ம போய்க்கணும். இல்லை, எப்படி வேணாலும் போய்க்கலாம், பலசாலி முந்தினவன் போய்க்கலாம். இப்படித்தான் இந்த நாட்கள் ஓடிக்கொண்டு இருக்குது. இதனால் என்ன இருக்குன்னா, அநேகமான மேற்கத்திய குடும்பங்கள் எல்லாம் உடைந்து போகின்றன. கணவனுக்கும் மனைவிக்கும் ஒற்றுமை கிடையாது. நான் என்னுடையது. ஒருத்தங்க வேடிக்கையாக சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, யுவர் சில்ட்ரன் அண்ட் மை சில்ட்ரன் ஆர் ஃபைட்டிங் வித் அவர் சில்ட்ரன். கணவன் மனைவி என்ன, முன்னாடி கல்யாணம் பண்ணி சில்ட்ரன் இருக்குது 2 பேருக்கும், அப்புறம் இப்போ கல்யாணம் பண்ணி சில்ட்ரன் இருக்கும், 3 குரூப்பான சில்ட்ரன் இருக்கிறாங்க. யுவர் சில்ட்ரன், ஹஸ்பண்ட் சில்ட்ரன், and my children, wife children are fighting with the family children. உன்னுடைய பிள்ளை என்னுடைய பிள்ளை நம்ம பிள்ளையோட சண்டை போட்டுட்டு இருக்கு. ஆமாம், நிறைய சிங்கிள் மதர்ஸ், நிறைய சிங்கிள் ஃபாதர்ஸ், நிறைய ஹோம்லெஸ் சில்ட்ரன். 2 புத்தகம் எழுதுகிறாங்க, அபாலிஷன் ஆஃப் மேரேஜ் அண்ட் ஃபாதர்லெஸ் அமெரிக்கா. சயின்ஸ் இஸ் காட், நாலேஜ் இஸ் காட். தகப்பன் இல்லாத அமெரிக்கா, அப்பா இல்லா அமெரிக்கா அப்படின்னு சொல்லலாம். இது அங்கே மட்டும் இல்லை, இங்கே நிறையா பரவிட்டு. இப்போ திருமணமே வேண்டாம். ஏன் திருமணம் இருந்தால் என்ன, அது ஏன் கொக்கி போடுற, திஸ் அ ஸ்ட்ரிங்க் என்ன சொல்ல, அதோட எந்த விதமான ஒரு பிடிப்பும் இருக்கக்கூடாது. லிவ் டுகெதர் வித்தவுட் மேரேஜ் அப்படின்னா எப்போ வேணாலும் இருக்கலாம், எப்போ வேணாலும் போகலாம். இதெல்லாம் ஏன் நான் இதுக்குள்ளே பேசுகிறேன்னா, நம்மளுடைய மைண்ட் செட்டுக்குள்ளே இருக்கிறோம். அந்த மைண்ட் செட்டில் கர்த்தருடைய அலாதியான ஒரு தீர்மானம் இருக்கிறது, ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறத ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அது உண்மையான்னு கேட்குறாங்க. அப்படி ஒன்று இருக்குதா? கர்த்தர் ஆதியிலே படைத்ததிலிருந்து அவர் திரும்ப வரப்போவது, புதிய வானம் புதிய பூமி படைக்க போவது வரைக்கும் அவருக்கு ஒரு அலாதியான ஒரு தீர்மானம் இருந்ததா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி. இல்லை, அது ஒன்று படைத்தார், அவர் படைத்தாரா யாரோ படைத்தாங்க, ஏதோ உருவானிச்சு. இந்த பிக் பேங் தியரி, அதுலேயும் என்ன செய்ய கண்டுபிடிக்க முடியாது, என்னென்ன சொல்லிட்டான் கடைசியாக, இந்த காட்ஸ் பார்ட்டிக்கல்ன்ட்டாங்க கடைசியாக. அது கண்டுபிடிக்க முடியல, எப்படி வந்துச்சுன்னு தெரியல. காட்ஸ் பார்ட்டிக்கல் அப்படின்னா வேற காட்ஸ் பார்ட்டிக்கல். ஆமாம், காட்ஸ் பார்ட்டிக்கல். காட்ஸ் இதுதான் கொண்டே மறந்தது. அதாவது அவங்களுக்கு என்ன சொல்கிறது, இப்போ கிட்டத்தட்ட 80% மேற்கத்திய நாடுகள் முன்பதாக கிறிஸ்தவ நாடுகளாக இருந்தது, இப்பொழுது கிறிஸ்தவ நாடுகள் கிடையாது. 53,000 பேர் ஒவ்வொரு வாரமும் கிறிஸ்தவ குடும்பத்திலிருந்து வாலிபர்கள், வாலிப தம்பி தங்கைமார்கள், அதோடு கூட அவர்கள் தங்களுடைய குடும்பத்தை அமைக்கும் பொழுது அவர்கள் தெய்வ பக்தியிலே தங்களுடைய குடும்பத்தை அமைக்கவில்லை. அவர்கள் இப்பொழுது எல்லாருமே அதாவது தெய்வ பக்தி இல்லாதவர்களாக மாறிவிட்டார்கள். நம்ம நாட்டில் பரவாயில்ல, ஓரளவுக்கு இருக்கிறாங்க, ஆனால் பேரளவில் இருக்கிறாங்க. அதாவது இந்த ரிலீஜியன் என்று சொல்கிறது ஒரு பேரளவுக்கு இருக்குது. அது சண்டே மார்னிங் அஃபேர், அவ்வளோதான். அடுத்த நாளில் உள்ளதெல்லாம் சயின்ஸ் அண்ட் மை ஒர்க் அண்ட் எல்லாமே நான், தான், தனது, மை பவர், இண்டிவிஜுவலிசம். யாருமே யார்ட்டையும் கேட்க வேண்டியதில்லை. சபைகள் கெட்டு போனதுக்கு காரணமே அதுதான். இன்றைக்கி சபைகளை ஒரு மணியாக தீர்ப்படுத்த முடியாததுக்கு காரணமே என்னென்னா,
இது ஏன் நான் சபைன்னு வரணும், ஏன் ஒரு பாஸ்டர் என்கிட்ட கேள்வி கேட்கணும்? நீங்கள் யார் பாஸ்டர் கேட்க? நீங்கள் மட்டும் ஒழுங்கா? நீங்கள் பர்ஃபெக்டாக என்கிட்ட கேள்வி கேட்குறதுக்கு? உங்களுக்கே வேதம் தெரியலை, நான் நெட்டில் பார்த்தேன்னா அவ்வளோதே நான் கண்டுபிடிச்சிட்டு வந்துடுவேன். எனக்கு ஐ ஹாவ் எவ்ரிதிங் இன் மை ஃபிங்கர் டிப். சயின்ஸ் இஸ் காட் ஃபார் மீ. எவ்ரிதிங் இன் மை ஃபிங்கர் டிப் ரைட் நவ். நீங்கள் என்ன புக்கு படிக்கிறீங்க, அதை விட நான் நிறையா புக் படிச்சிடுவேன். பைபிளில் எந்த வசனத்தை நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க, ஐ கேன் டெல் யூ. நான் எல்லா லாங்குவேஜ்லேயும் பேசுவேன். எல்லா லாங்குவேஜ்லேயும் பேசுவேன். ஆமாம், நிறைய லாங்குவேஜ் வர தெரியும். அன்புங்கிற லாங்குவேஜை தவிர, பணிவுங்கிற லாங்குவேஜை தவிர. ஏன் இவ்வளவு நான் பேசிட்டு வரேன்னா, ஆண்டவருடைய அனாதி திட்டம், அதாவது இந்த ஹோல் கவுன்சில் ஆஃப் காட், ஆலோசனை, தேவனுடைய ஆலோசனையில் முழுமையாக இதுக்குள்ளே வருதா வரலையா, எதற்காக நாம் இப்பொழுது ஒருவருக்கு ஒருவருங்கிற வார்த்தை போய் எனக்கு, நான், என்னுடையது, தன்னுடையது, என்னுடைய இஷ்டம், என்னுடைய அபிலாஷை, நான் நினைக்கிறது என்னென்னா, எப்படி நீங்கள் கேள்வி கேளுங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ என்ன வேணாலும் நினச்சிட்டு போ, என்ன வேணாலும் நினச்சிட்டு போ, சொல்கிறத சொல்லு. ஆரம்பிக்கும் போது எனக்கு எப்படி தோணுதுன்னா தோணட்டும். நிறைய நேரங்களில் நம்முடைய கருத்துக்கள் நம்ம சொல்லணும், ஆனால் அதே நேரத்தில் நான் சொல்கிறது சரி அப்படின்னு சொல்லி நிறுத்துகிறேன். பார்த்தீங்களா, நான் சொல்கிறது சரியா இல்லையான்னு என்னை செக் பண்ணாதீங்க. டோன்ட் செக் மீ. இவ்வளவு நான் பேசுகிறதுக்கு காரணம் என்னன்னா, கர்த்தருக்கு ஒரு பெரிய அலாதியான திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தினுடைய மையத்தில் நீங்களும் நானும் இன்றைக்கி இருக்கிறோங்கிற நம்பிக்கையே இல்லாத ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பெருசு என்னென்னா, பெரிய காரியம் என்ன அப்படின்னா, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணும். பாவம் இல்லை அவங்க, ஆமாம் நிச்சயம் செய்யணும், ஒவ்வொருவரும் அவசியம் செய்யணும். ஆனால் ஏன் செய்யணும்? ஏன் அவரை குறித்து நான் கரிசனை எடுக்கணும்? அவர் பட்னியாக இருக்கிறாரு, எனக்கு என்ன வந்தது? நான் பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாமே, நான் நல்லா வசதியாக இருந்துட்டு போயிடலாம்ல. நீ பட்னியாக இருப்பது உன்னுடைய கர்மம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். உன்னுடைய உன்னுடைய தலைவிதி ரொம்ப ஈஸி. அது நீ செஞ்ச பாவம். இன்னும் ரொம்ப டைரெக்டாக சொல்ல வேணாம், அவங்க செஞ்ச பாவத்தினால தான் அவங்க அப்படி இருக்கிறாங்க. எனக்கு என்ன வந்துச்சு, என்னோடய இருதயத்தில் என்ன தூண்டுது? ஐ டோன்ட் கேர் அபவுட். ஐ டோன்ட் கேர். ஹூ கேர்ஸ்? என்ன எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ போயிட்டுருக்கீங்களா? இதுதான் பிரச்சனை. அதாவது கர்த்தருடைய அலாதியான தீர்மானம் என்ன? அவர் எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டு வருகிறார். அவருடைய ஆளுகைக்கு மறைவானது ஒன்றுமில்லை, எல்லாம் அவருக்குள் இயங்குகிறது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே இல்லாத ஒரு தலைமுறைக்குள்ளே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேத புத்தகத்தில் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா, கர்த்தர் வழி நடத்துவது, அவருடைய செய்கைகள், அவருடைய வார்த்தைகள், அவருடைய கிரியைகள், அவர் அனுப்பின ஊழியக்காரருடைய வெளிப்பாடுகள், இது எல்லாமே ஒன்றே ஒன்று சொல்லி கொண்டிருக்கிற, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். உடனே என்ன சொல்லுவாங்க, அது அந்த சர்ச்சில் மட்டும் காலையில் சண்டே மார்னிங் 8லேருந்து 10 மணி வரைக்கும் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அவர் காட் ரெயின்ஸ் போன அவ்வளோதான், முடிஞ்சு. We are living in the world which is very individualistic. அதனால தான் கணவன் மனைவிக்குள்ளே உள்ள பிரச்சனைகளுக்கு காரணமே என்ன? ஒட்டு மொத்தமாக முப்பிரி நூல் அறாதுன்னு ஆரம்பிப்பாங்க முன்னாடி இந்த கல்யாணத்துலாம், இல்லை முப்பிரி நூல் அறாது. ஆமாவா இல்லையா? என்ன முப்பிரி நூல் அறாது, அதை ஒட்டு மொத்தமாக தான் பார்த்தாங்க எல்லாருமே, ஒரு சமுதாயமாக தான் பார்த்தாங்க. ஒரு சமுதாய பாங்கே இல்லாமல் போயிடுச்சு. we are living in the not the industrial time. இண்டஸ்ட்ரியல் டைம்னு அவன் ஒரு ஆளுக்கு கட்டுப்பட்டு ஓடிட்டு இருப்பான். இப்போ எப்படி இன்ஃபர்மேஷன் டைம், எங்கே வேணாலும் இருக்கலாம், எது வேணாலும் சொல்லலாம், வீட்டில் இருந்தே ஒர்க் பண்ணலாம், இல்லை எங்கேயுமே போக வேண்டாம், வீட்டில் இருந்தே ஒர்க் பண்ணலாம், ஆஃபீஸே தேவையில்லை. முன்னாடி ஆஃபீஸுக்கு வரணும், பஞ்ச் பண்ணணும் அப்படின்வாங்க, இப்போ தேவையில்லை. இந்த மாடர்ன் எராவிலேருந்து இந்த போஸ்ட் மாடர்ன் எராவுக்கு வந்துட்டோம்ல இப்போ. அதனால் இப்போ எல்லாமே ஈக்குவல். இன்னொன்று சொல்கிறேன், எதுவுமே வாழ்க்கையில் நிரந்தரமானது கிடையாது ஒன்று அப்படின்னு பேசுகிறாங்க. எதுவுமே நிரந்தரமானது கிடையாது ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, எதுவுமே தனித்தமான உண்மை கிடையாது. எல்லா உண்மைகளும் அநேக உண்மைகளுடைய ஒரு பாங்கு தான் அப்படின்னு நீங்கள் போகும்பொழுது, இயேசுவே ஆண்டவர்னு சொன்னால் இல்லை, இயேசுவும் ஆண்டவர்னு சொல்லு. சுவிசேஷமே உங்களை ரட்சிக்கும் அப்படின்னா இல்லை, சுவிசேஷமும் ஒரு வழின்னு சொல்லு. ஆக இந்த தனித்துவம் இருக்கிற இயேசுவானவருடைய தனித்துவம், சுவிசேஷ தனித்துவம், அதுவே இப்போ கொஸ்டின் இல்லை. நாம் எப்படி நம்ம மனதை சுத்தப்படுத்தணும்,
ஜபம் அங்கே பண்ணணும், இங்கே போய் யோகா பண்ணணும், அங்கே போய் மெடிடேஷன் பண்ணணும், இங்கே போய் என்ன செய்யணும், தாயத்தை கட்டிக்கணும், இப்படி எல்லாமே நான் செஞ்சுருவோம். எதையும் விட்டு வைக்க வேண்டாம், ஏதாவது ஒன்று அது காப்பாற்றிடுமா. இந்த நிலைமைக்குள்ள வந்துட்டேன். இப்போ தெர் இஸ் நோ சிங்கிள் ட்ரூத், தி ட்ரூத் அப்படின்னு சொல்ல முடியாது. ட்ரூத், அவ்வளோதான். ஒரு உண்மை, நான் சொல்லுவது ஒரு உண்மை. இயேசுவானவர் என்ன சொன்னார்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஜீவன். அந்த நானே அப்படின்னா இதுக்கு மேலே நானும்னு இயேசுவானவர் சொல்லவே இல்லை. கிடின்ஸு நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன். இப்போ இயேசுவானவர் அப்படி சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாங்க? ஹீ இஸ் வெரி நேரோ மைண்டட். அவர் சொன்னதா நீங்கள் சொல்கிறதும் ஒரு நேரோ மைண்டட். இப்படி நீங்கள் கொண்டு வரவே கூடாது. இயேசுவானவர் எல்லாருக்கும் பொதுவானவர். நீங்கள் அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே தான் நீங்கள் பாவ மன்னிப்பு அப்படின்னா அதை கேட்காதவங்களுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சில பிரச்சனைகள் கொண்டு வர்றாங்க. நான் சொல்லிட்டு வர்றது என்னென்னா, இந்த நாட்களிலே தனித்துவம் அது தனி மனிதத்துவம் அப்படின்னு சொல்லி அடுத்ததாக நமக்கு இருக்கக்கூடிய இந்த சயின்ஸ், அதாவது விஞ்ஞானம் தான் மெஞ்ஞானம் அப்படின்னு சொல்லி எடுத்து அதற்கு அடுத்ததாக ஒரு உண்மை என்பது ஒன்று அல்ல, அநேக உண்மைகளுடைய கலப்பு அப்படின்னு சொல்லி வந்தால் என்ன ஆகுன்னா, அப்போ பைபிளும் ஏதோ ஒரு புத்தகம், இயேசுவும் ஒரு கடவுள், சபையும் ஒரு கூடுகை, எங்கே வேணாலும் போகலாம். அல்லது சபையே தேவையில்லை, சபை இல்லாமல் நம்ம வாழ்ந்துடலாம். இதான் ஆண்டவருடைய சித்தமா? இப்படி தான் இயேசுவானவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரா? இப்படி தான் இயேசுவானவர் இந்த மகா பிரதான ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரா? இப்படி தான் கர்த்தர் கொண்டு வந்து இயேசுவானவர் இந்த உலகத்தில் வந்ததற்கும் அவர் சபைகளை ஆரம்பித்ததற்கும் ஏதாவது ஒரு நோக்கம் இருக்குதா? இன்றைக்கி நடக்கக்கூடிய அவ்வளவு பிரச்சனைகளுக்கு ஏதாவது ஒரு விடை இருக்கிறதா? இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் அந்த ஒவ்வொரு போர்களும், பூமி அதிர்ச்சிகளும், கலகங்களும், கலவரங்களும், அதுக்கடுத்ததாக பஞ்சங்கள் ஒரு பக்கம், இப்போ கொள்ளை நோய்கள் அடுத்த பக்கம், நிறைய இடங்களில் இப்போ மழை பெஞ்சு அது ஒரு பக்கம் மழை இல்லாமல் பஞ்சம், இன்னொரு பக்கம் மழை பெய்து இவ்வளவு பிரச்சனைகள். இதெல்லாம் வந்து இயேசுவானவருடைய ராஜ்யத்துக்குள்ளே என்ன எந்த இடத்துல இருக்குது? இப்போ நீங்களும் நானும் எங்கே இருக்கிறோம் அதுக்குள்ளே? இப்போ நம்ம தேவ ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோமா? நம்ம எங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னு பார்க்க போனால், அருமையானவர்களே, அநேக கேள்விகள் நம் முன்பதாக இருக்கிறது. ஒன்று, இந்த கொரோனா நாட்களில் கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி, கடவுள் இருக்கிறாரா? அநேக பேர் கேட்டாங்க. ஏன் எங்கள் குடும்பத்தில் மட்டும் இப்படி நடந்துச்சு? ஏன் எங்களுக்கு மட்டும் இப்படி நடந்தது? ஏன் இந்த கொள்ளை நோய் வந்தது? ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வருகின்றன? இப்படி நிறைய கேள்விகள் வரும் பொழுது அந்த கேள்விகளுக்கெல்லாம் சாதாரணமாக நான் பதில் சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் என்னவென்றால், அவருக்கு பயந்து அவரை நேசிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது அப்படின்னா கர்த்தர் ஒரு முழுமையான ஒரு ராஜரீகம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஆக இந்த பூமியை அவர் படைத்ததற்கும், இந்த பூமியிலே மனுஷர்களை கொண்டு வந்ததற்கும், இந்த பூமியிலே அவர் வந்ததற்கும், அந்த பூமியிலே அவர் சபையை நாட்டியதற்கும், திரும்ப அவர் வரப்போவதற்கும் ஒரு மேன்மையான ஒரு திட்டம் இருக்கிறது. அதைத்தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? மாபெரும் வரலாறு என்று சொல்லி நாம் படிக்க போகிறோம். இது எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம்? இந்த வேதாகமத்தில் முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரைக்கும் நம்ம போக போகிறோம். இதில் ஏதாவது ஒரு நிச்சயத்தை, ஏன்னா இதைத்தான் அவங்க சரியானபடி போதித்து இருக்கிறாங்க, இதைத்தான் சுவிசேஷமாக அறிவித்திருக்கிறாங்க, ஒட்டு மொத்த சுவிசேஷமாக அறிவித்திருக்கிறாங்க. இதனுடைய அடிப்படையில் தான் உபதேசங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாம் மாபெரும் வரலாறு இதை நாம் படிக்க போகிறோம். தொடர்ந்து நாம் இதை குறித்து யோசிப்போம். இதை குறித்து நாம் அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம்.